கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய மாதத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த 5வது மாதத்தை, மே மாதத்தை ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிறார். இந்த மாதத்தின் வாக்கு சங்கீதம் 33:22 சொல்லுகிறது போல, கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. முதலாவது கர்த்தரை நம்புகிறவர்களாக, இதோ அவரை கூப்பிடுகிறவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது அவரை நம்பி, மூன்றாவது அவருடைய கிருபை நம்மேல் இருப்பதாக இருக்க வேண்டும். முதலாவது ஆண்டவரை அழைக்க கற்றுக்கொள்வோம், இரண்டாவது கர்த்தரை நம்புவோம், மூன்றாவது அவருடைய கிருபை நம்மீது இப்பொழுது மாத்திரமல்ல எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும். இம்மாதத்திலே கர்த்தர் இதோ நம்மை நடத்த, அவர் நம்மை கரம் பிடித்து இம்மாதம் முழுவதும் பிரகாசிக்க பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார். எனவே இந்த மாதத்தின் வாக்கு, கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. ஆண்டவரை அழைத்து அவர் மீது நம்பிக்கை வைத்து அவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்கிற பொழுது நிச்சயமாக ஆசீர்வாதம், நன்மை இம்மாதத்தில் மாத்திரமல்ல நம் வாழ்நாள் முழுவதும் தொடரும் என்பதிலே சந்தேகமில்லை. இந்த வாக்கை தியானியுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே அதற்கு தகுந்த ஆசீர்வாதத்தையும் நன்மையும் தந்தருள்வாராக. ஜெபம் செய்வோம். இரக்கம் நிறைந்தவரே, இதோ நாங்கள் நம்புகிற பொழுது கிருபை எங்கள் மேல் வைக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய வாக்கை போல நடத்தி கிருபையினாலே இதோ நீர் சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதம், நன்மையும் ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருப்பதாக என்று இறைமைந்தன் இயேசுவின் நாமத்தின் வழியாக ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.